ஏன் பத்து எரியுது மணிப்பூர்? முதல்ல மணிப்பூர் நிலப்பரப்பு பத்தி பார்த்தோம்னா அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரின்னு சொல்லலாம். நடுவுல மட்டும் சமதள பரப்பு, அத சுத்தி இருக்க அதாவது ஆடியன்ஸ் இருக்க இடம் எல்லாம் மலைகள் தான். சோ 8% மட்டும்தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல பெரும்பான்மையா இருக்கிறவங்க தான் இந்த மேத்தி இன மக்கள். இந்த சமதள பரப்போட பேரு இம்பால், அதுதான் மணிப்பூரோட தலைநகரமும் கூட. மீதி 90% மலைகள் தான். அதுல இருக்கிறவங்க தான் இந்த குக்கி இன மக்கள். குக்கி அப்படின்றது பல பழங்குடி சமூகத்தை உள்ளடக்கின ஒரு இனக்குழு. அதே போல மணிப்பூரோட மொத்த மக்கள் தொகை 28 லட்சம். மேத்தி மக்கள் பெரும்பான்மையா இந்துக்களாகவும் குக்கி இன மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாவும் இருக்காங்க. இப்பவே புரிஞ்சிருக்கும் ஏன் பாஜக இன்னும் இந்த கலவரத்தை அடக்கலன்னு. மத கலவரத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கலவரம்? இந்த சமதள பரப்பு இருக்கிற மேத்தி இன மக்கள் பல வருஷமாவே குக்கி இன மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பழங்குடியினர் சலுகைகளை எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டு மணிப்பூர் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததுனால மேத்தை மக்கள் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 4 வாரத்துக்குள்ள மேத்தை மக்களோட கோரிக்கைய பரிசீலனை பண்ணுங்கன்னு ஒன்றிய அரசுக்கும் இந்த பரிசீலனைய அனுப்புங்கன்னு ஏப்ரல் 19 மணிப்பூர் அரசுக்கு உத்தரவு போடுறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் மணிப்பூர் அனைத்து பழங்குடியின மாணவர் சங்கம் தலைநகர் இம்பால்ல இருந்து சுராசன்பூர் மாவட்டத்துல இருக்கிற டோர்பாங் பகுதி வரைக்கும் பழங்குடியினர் ஒற்றுமை அணிவகுப்பு பேரணிக்கு ஏற்பாடு செஞ்சு அணிவகுப்பா போறாங்க. இந்த பேரணியில ஆயிரக்கணக்கான பேரு கலந்துக்கிறாங்க. ஆனா இந்த பேரணியில பழங்குடியினர் அல்லாதவங்களும் கலந்துகிட்டதுனால 2 பிரிவினருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டு அது பெரிய கலவரமா வெடிக்குது. இந்த 2 பிரிவினரும் முன்வைக்கிற வாதம் என்னன்னு பார்த்தோம்னா, மேத்தை இன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மலையில வசிக்கிற பழங்குடி மக்கள் சமதளத்துக்கு வந்து வாழலாம், ஆனா எங்களால மலைப்பகுதிக்கு போய் வாழ முடியாது. அது இல்லாம சமதள பரப்புல பழங்குடி மக்களோட ஆதிக்கமும் இப்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால அவங்களுக்கு கொடுக்கிற பழங்குடி அந்தஸ்தும் சலுகையும் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு மேத்தி இன மக்களையும் பழங்குடி மக்கள்னு சான்றிதழ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் குக்கி மலைவாழ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பழங்குடியின அந்தஸ்த மேத்தை மக்களுக்கு கொடுத்தா கல்வியிலையும் அரசு பணியிலையும் எங்களுக்கான இடம் கிடைக்காது. அது இல்லாம மேத்தை இனத்துல இருக்கிறது பிராமணர்கள், ஓபிசி மற்றும் எஸ்சி மக்கள் தான். அவங்களுக்கு எப்படி பழங்குடியினர்னு சான்றிதழ் கொடுக்க முடியும்னு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதுல எங்க ஒடுக்குமுறை இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான பதில், இதுவரைக்கும் மணிப்பூர் முதலமைச்சரா இருந்த 12 பேருல 2 பேரு மட்டும்தான் பழங்குடியை சேர்ந்தவங்க. அதே போல மணிப்பூர்ல இருக்கிற 60 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 40 பேரு மேத்தி சமூகத்தை சேர்ந்தவங்க தான். மத்த 20 பேரு தான் வேறு இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த வாக்குவாதமும் மோதலும் அதிகமாகி கலவரம் வெடிச்சதுனால மேத்தி மக்கள் இருக்க பகுதிகளில் இருக்கிற குக்கி இன மக்களோட வீடுகளை இவங்க எரிக்க, குக்கி பகுதியில இருக்க மேத்தை இன மக்களோட வீடுகளை அவங்க எரிக்கன்னு இந்த கலவரம் ரொம்ப பெருசா வெடிக்க ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் வந்த தகவலின்படி பல பொதுமக்கள், பல மாணவர்கள் உட்பட 150 பேருக்கும் மேல பலியாயிருக்காங்க. இது வெளியே வந்த தகவல் மட்டும்தான். தெரியாம ஒன்றிய அரசு மறைச்சது எவ்வளோன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. கோவிட் காலகட்டத்துல இவங்க புனிதம்னு சொல்லிட்டு இருக்க கங்கை நதி முழுக்க பிணங்கள் மிதந்து கடந்துச்சு. ஆனா மக்களோட பிணங்களை என்ன கூட இவங்களுக்கு நேரம் இல்ல. அதே போலதான் இப்பவும் பலி எண்ணிக்கைய மறைச்சிட்டு இருக்க மோடியோட ஒன்றிய அரசு. அதுக்கு கொஞ்சமும் குறையாம மணிப்பூர்ல நிறைய வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு. கணக்கே இல்லாமல் பல வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. வீடை இழந்த, பெற்றோர்களை இழந்த குழந்தைங்களோட கதறல் சத்தமும், உறவுகளை இழந்த மக்களோட மரண ஓலமும் மட்டும்தான் இப்போதைக்கு மணிப்பூரோட தேசிய கீதமா இருக்கு. டிவி, நியூஸ் பேப்பர்ல நாம பாக்குற எல்லாத்தையும் விட மணிப்பூர் ரொம்ப கோரமான நிலையில தான் இருக்கு. ஆனா இத்தனைக்கும் பிறகு கூட மோடியோட ஒன்றிய அரசு மௌனத்தை மட்டும்தான் பதிலா கொடுக்குது. உலகத்தோட பெரிய கட்சின்னு மார்த்தட்டிக்கிற மோடியால உச்சகட்டமா செய்ய முடிஞ்சதெல்லாம் நியூஸ் வெளியே பரவக்கூடாதுன்னு மணிப்பூர்ல இன்டர்நெட் சேவைய கட் பண்ணது மட்டும்தான். இப்பவும் நீங்க மௌனமா தான் இருக்கீங்க. அந்த மௌனம் எப்பவும் தீர்வு ஆகாது. மணிப்பூர் கலவரத்துல எரியிற நெருப்புக்கு மௌனம் மூலமா நீங்க பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.